வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 22 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே மழை இருக்கிறது என்று ஏற்கனவே அறிக்கையில் அறிவித்தபடி அது எங்கெங்கே என்பதை பார்ப்போம். டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் தூறல் துளி விடலாம். அது தொடர்பான அறிக்கையும், அடுத்த மழைப்பொழிவு எப்பொழுது, பரவலான மழைப்பொழிவு, அனைத்து மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவு எப்படி என்பதையும் இந்த அறிக்கையில் விளக்கமாக சமர்ப்பிப்போம். அதாவது ஏற்கனவே இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி ஆஸ்திரேலியாவின் வடமேற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய புயலின் ஈர்ப்பின் காரணமாக மேற்கு நோக்கி நகராமல் மாலத்தீவு மற்றும் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர வேண்டிய அந்த காற்று சுழற்சி நிலை பெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் வடமேற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த புயலானது 23 டிகிரிக்கு தெற்கே விலகி செல்ல போகிறது. ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதி வழியாக விலகி செல்ல போகிறது. இதன் காரணமாக அதன் ஈர்ப்பின் பிடியில் இருந்து விலகப் போகிறது. விலகினாலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அடுத்தடுத்த 3 வரிசையாக நிற்கக்கூடிய காற்று சுழற்சியில் ஒன்று தீவிரமடைந்து புயலாக மாறி மொரீஷியஸ் மற்றும் ரியூனியன் மற்றும் அதன் சுற்றுவட்டார கடற்பகுதியை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு 10 நாட்களுக்கு ஒரு முறை வர இருக்கிறதில் மாற்றம் இல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு ஜனவரி 22 புதன்கிழமையும் ஜனவரி 23 வியாழக்கிழமையும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அறிவித்தது தான். தொடர்ந்து அந்த கடந்த சுற்றின் மழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கும் பொழுதே அறிவித்தது தான். அதன் அடிப்படையில் இன்றைக்கு 22ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதியம் டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் கருமேகம் சூழும். ஆனால் அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தும், மிரட்டும். அச்சப்பட வேண்டாம். ஒரு சில இடங்களில் டெல்டாவில் தூறல் விழுந்தாலும் கவலைப்படாதீர். அந்த தூறல் காய்ந்து விடும் அளவிற்குத்தான் இருக்கும். ஆகவே இந்த மழைப்பொழிவை கண்டு அச்சப்பட வேண்டாம். ஏற்கனவே பெய்த மழைப்பொழிவு காயும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கலாம். நாளைய மறுநாள் கூட மெதுவாக 28ஆம் தேதிக்குள் நீங்கள் அறுவடை செய்யலாம். அதற்கு எந்த அச்சுறுத்தலும் இருக்காது. அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அதாவது மணமேல்குடி, அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், அதனை ஒட்டியுள்ள சிவகங்கை மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாக தெற்கு பகுதி, தெற்கு கடலோரம், தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டிய, விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகள் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவை ஆங்காங்கே இன்றைக்கு மதியம் மாலையில் கொடுக்கலாம். மதியம் 2:30 மணிக்கு மேல் தொடங்கி மாலை 6, 7, 8 மணிக்குள், முன்னிரவுக்குள் இந்த மழைப்பொழிவு தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இந்த மழை வாய்ப்பு தெரிகிறது. கூடுதல் வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ராமநாதபுரத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் தெரிகிறது. அந்த மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலையில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி இடைப்பட்ட நாலுமுக்கு, ஊத்தூர், மாஞ்சோலை மற்றும் காக்காட்சி போன்ற பகுதிகளுக்கும், அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தோட திருச்செந்தூர் மற்றும் காயல்பட்டினம் போன்ற தெற்கு கடலோர பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொழிவு கொடுக்கலாம். ஆங்காங்கே ஒதுக்கி அறிவிக்கப்பட்ட இத்தனை இடமாக இருந்தாலும் அத்தனை இடத்திற்கும் மழை பொழியாது. அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று மிரட்டு மேகம், தெற்கே வர வாய்ப்பு கூடுதல். அதாவது பட்டுக்கோட்டைக்கு தெற்கே, பேராவூரணிக்கு தெற்கே வாய்ப்பு கூடுதல். அதுவும் அறந்தாங்கி, திருமயம், ஆவுடையார் கோவில், அதாவது மணமேல்குடி பகுதிக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூடுதலாக இருந்தாலும் சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஆங்காங்கே குறிப்பாக மானாமதுரை, இளையான்குடி, தேவிப்பட்டினம், முதுகுளத்தூர், ராமநாதபுரம், கடலாடி, சாயல்குடி, கீழக்கரை, ஏர்வாடி, அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்தோட தங்கச்சிமடம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி,
பாம்பன், மண்டபம் போன்ற பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சாயல்குடி, விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அதாவது கமுதியை ஒட்டியுள்ள பகுதிகள், அபிராமத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு தெரிகிறது. அருப்புக்கோட்டை, திருச்சூடிக்கு கிழக்கே உள்ள பகுதிகள், சாத்தூருக்கு கிழக்கே உள்ள பகுதிகள், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தோட விளாத்திக்குளம், எட்டயபுரம், வேம்பார் மற்றும் பகுதிகள், கயத்தாறு, பாஞ்சாலங்குறிச்சி, மணியாச்சி, ஓட்டப்பிடாரம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கொர்க்கை, ஸ்ரீவைகுண்டம், காயல்பட்டினம், திருச்செந்தூர், சாத்தான்குளம் மற்றும் குலசேகரப்பட்டினம், மணப்பாடு, திசையன்விளை போன்ற பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தோட திசையன்விளை, உபரி மற்றும் இந்த பகுதிகள், ராதாபுரம், கூடங்குளம் போன்ற பகுதிகள், வள்ளியூர், வடக்கு வள்ளியூர் போன்ற பகுதிகள், நாங்குநேரிக்கெல்லாம் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இதுக்கு திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையா, மாஞ்சோலை, நாலுமுக்கு ஊத்து மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், களக்காடு மற்றும் மணிமுத்தாறு, இந்த பத்தமடை இந்த பகுதிகளுக்கும் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தோட பூதபாண்டி, தக்கலை, தோவாளை மற்றும் சுசீந்திரம், நாகர்கோவில், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கும், அப்படியே அகத்தீஸ்வரம் போன்ற கன்னியாகுமரி முனை போன்ற பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு அறிவிப்பது புரிந்திருக்கும் நினைக்கிறேன். கடலோர பகுதிகளுக்கு கூடுதல் வாய்ப்பு. ஆங்காங்கே ஒதுக்கி அறிவிக்கப்பட்ட ஊர்கள் அத்தனைக்கும் பெழியாது. அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களிலே, அறிவிக்கப்பட்ட பகுதிகளிலே மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மிரட்டும் வானம், மேகமூட்டம், தூறல் எல்லாம் இருக்கும். மதுரை மாவட்டத்திற்கு தெற்கே தொடங்கி, ஏன் திண்டுக்கல் மாவட்டத்தோட கொடைக்கானல் மலைப்பகுதி தொடங்கி, மேலூர் தொடங்கி நத்தத்திற்கு தெற்கே உள்ள பகுதிகள், தேனி மாவட்ட பகுதி, மதுரை மாவட்ட பகுதி, பேரையூர் மற்றும் ஏழுமலை பகுதிகள், அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதிகள், சங்கரங்கோயில் மற்றும் செங்கோட்டை போன்ற தென்காசி மாவட்ட பகுதிகள், ஆலங்குளம், திருநெல்வேலி மாவட்டத்தின் அம்பாசமுத்திரம், பாபநாசம், முண்டந்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்கிறது. 22ஆம் தேதி இன்றைக்கு கூடுதல், நாளை 23ஆம் தேதி அதிகாலை காலையுடன் இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடைந்துவிடும். இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து பிறகு குளிர்காற்றை மட்டும் கொண்டு வரும். ஆனால் தொடர்ந்து மிரட்டும் வானம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது மழை பொழிந்து விடுவது போல, கொட்டி தீர்த்து விடுவது போல டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் 2-3 நாட்களுக்கு மிரட்டி கொண்டிருக்கும் வானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதியம், மாலை, இரவு, நாளை அதிகாலை, காலை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இடைவெளி கொடுத்திருந்தாலும், மிரட்டி கொண்டே இருந்தாலும் மழை அச்சுறுத்தல் பெரிதாக இருக்காது, பாதிப்பு எதுவும் இருக்காது. அடுத்த மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நம்பப்படுகிற மழைப்பொழிவு என்பது 29ஆம் தேதிக்கு பிறகு. 29ஆம் தேதியே மிரட்டு வானம் தொடங்கிவிடும். 30, 31ஆம் தேதி கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. 30, 31ஆம் தேதி. அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கும் 30, 31ஆம் தேதியும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே நனைக்கும் மழை, தூறல் மழை பொழிவாக கொடுக்கும் வாய்ப்பு 30, 31ஆம் தேதியும் பிப்ரவரி 1, 2 தேதிகளிலும் தெரிகிறது. ஆக மழை வாய்ப்பை பொறுத்தவரைக்கும் இம்மாத இறுதி நாட்களாக 30, 31, பிப்ரவரி மாதத்தின் முதல் 2 நாட்கள் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது. காற்று சுழற்சியின் அடுத்த சுழற்சி காரணமாக, காற்று சுழற்சியின் அடுத்த அமைவு காரணமாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் அடுத்த காற்று சுழற்சி 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளில் மழை பொழிவை கொடுக்க நெருங்கி வருகிற காரணத்தினாலே அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும். இதுவே எழுதி வைத்தது போல எழுதி நினைத்து கொண்டு விலகி சென்று விடக்கூடாது. வானிலை மாறுதல் ஒரு நாள் முன்னாடியோ பின்னாடியே வரும். ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். லேசான மழை என்பது கனமழையாக கூட மாறலாம், கனமழை என்பது லேசான மழையாக கூட மாறலாம். காற்றோட சுழற்சியோட நகர்வு, வழித்தடம், தீவிரத்தன்மை, இயற்கை அமைப்பு, வெப்பம், குளிர்ச்சி போன்றவற்றின் இரு காற்று இணைவு ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும் என்பதனால தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கணும். அடுத்த மழை அறிவிப்பு, அடுத்த மழை எதிர்பார்க்கக்கூடிய நாள் 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2 என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இது ஒரு நாள் முன்பின் நகரலாம். அடுத்த மழை பொழிவு பிப்ரவரி 10 தேதியை ஒட்டி 8, 9, 10, 11, 12 தேதிகளில் அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10ஆம் தேதியை மையமாக வைத்து முன்னும் பின்னும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படியே பிப்ரவரி 20ஆம் தேதி ஒன்றும், 29ஆம் தேதி வாக்கிலே ஒன்றும், மன்னிக்கவும் 28 மற்றும் மார்ச் 1, 2 தேதிகளிலையும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி பிப்ரவரியிலையும் 10 நாட்களுக்கு ஒரு முறை மழையும், அதன்படி மார்ச், ஏப்ரல், மேல மழை இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். கண்டிப்பாக விரிவான அறிக்கையில் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும், இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும், தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து உங்களுடைய அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.